ஃப்யூச்சர் மேபி இதை பண்ணலாம், சத்யா கோச்சிங்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையில் நானே அந்த பாட்டை பாடினேன். ஸோ அந்த பாட்டை பாடி முடிச்சு அப்புறமா நம்ம ஏன் தெலுங்குல பண்ணக்கூடாதுன்னு ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்போசர் அண்ட் லிரிக் ரைட்டர் ஃப்ரம் வரங்கல், அவர் பேர் கிராந்தி குமார். அவர் வந்து எனக்கு தெலுங்குல லிரிக்ஸ் எழுதினார். ஸோ தமிழ் தெலுங்கு ரெண்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சரி நம்ம இதுக்கு வீடியோன்னு ஒன்று பண்ணணுமே, வீடியோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பிரெயின் ஸ்டார்மிங் பீரியடில் ஏஐ பண்ணலாங்கிற ஐடியா. இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன இந்த ஃபுல் ட்ராவல் வந்து அங்கே தான் வருது. படத்தில் இன்டர்கட் வச்சு நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட ஃபோட்டோஸ், இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸில் தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோட ஃபேஸ், என்னோட ஹேர் எப்படி இருக்கும், என்னோட கண், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு ஏஐல கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இது பண்ணியாச்சு, ஹீரோ போட்டாச்சு, இது ஒரு பொண்ணு பற்றின பாட்டாச்சே, என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்ச போது சரி ஏதோ ஒரு நம்ம இருக்கிற யாராவது இருக்கிற ஹீரோயின் யாராவது கேட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ஏஏ ஜென்ரேட் பண்ணோம் ஃபோட்டோஸ். சரி நம்ம புதுசாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு 4-5 ஜென்ரேட் பண்ணேன். நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன். அவள் வந்து பார்த்து இந்த பொண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது, அதனால் வந்து நான் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஜென்ரேட்டட் இமேஜ், இட்ஸ் நாட் அ ஃபோட்டோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ அந்த இமேஜை வச்சு இந்த கேரக்டரை ஜென்ரேட் பண்ணேன். இப்போது இந்த வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹாவ் அச்சீவ்ட் போத் கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அ ஃபேஸ் லைக்கனிங் டு தி மெயின் ஆர்டிஸ்ட். இப்போ நான் வந்து ஐ கிரியேட்டட் தி சாங். ஸோ இப்போ என்னோட ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் த வீடியோ. இப்போ நான் அது ஒரு ஷேட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்ல, அது ஏன் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற ஷேட்ஸ் அது அதே மாதிரி அதுலேயும் யூ கேன் சி தட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு AI technology has progressed, and I think this is the first song using the latest technology available of image generation and video generation to come up with the realistic looking human faces with very real expressions. என்ன பாதில நீ பார்த்தீங்கன்னா you will have பொண்ணு அழற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும், அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ற மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும், அண்ட் பைக்ல ஓட்டும்போது அந்த ஒரு குதூகலம், அண்ட் ஒரு வயலின் அந்த பொண்ணு அந்த ஒயிட் லேடி வாசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஜாய். So many expressions, those are very vivid expressions which were till now not possible using AI. But இப்போ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அகெயின் it also depends on how responsibly we use AI, because when you talk of AI, a lot of people keep asking me, AI will replace our jobs bro, why are you doing this அப்படின்னு. பட் என்னோட தாழ்மையான கருத்து, I could be very wrong to be very honest, பட் என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் எ டெக்னாலஜி. இப்போ நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் இஸ் எ டெக்னாலஜி. நம்ம மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆட்டுக்கல் அம்மிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து ரீப்ளேஸ் ஆச்சு. இப்போ அதுக்கு அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து இப்போ கீபோர்ட் சிந்தசைசர். ஐ எம் கீபோர்ட் பிளேயர் மை செல்ஃப். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கீபோர்ட் நான் ஐ எம் 42 years old. ஸோ 80s நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கீபோர்ட்ஸ்லேயே ஐ வில் பிளேயிங். ஸோ அந்த டைமில் ஐ சீன் பீப்புள் பீயிங் அஃப்ரேட், ஃப்ளூட்டெல்லாம் இனிமேல் கீபோர்டில் போட்டுருவீங்களா, தப்லாலாம் கீபோர்டில் போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்த பீரியட்லேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் தட்ங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ஃபியர் இஸ் கமிங் ஃப்ரம். பட் என்னோட ரிப்ளை என்னன்னா, இப்போ தப்லா பிளேயர்ஸ் நல்லா வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சித்தார் கிஷோர் இங்கே இருக்காரு, அவர் கேட்டிங்கன்னா ஹில் டெல் யூ, கிஷோர்ஜி உங்களை இன்னைக்கு நீங்கள் நிறைய ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கீங்களா எனக்கு? ஸோ என்னால் சித்தார் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அண்ட் தப்லா சந்துரு இஸ் ஐ கேனாட் ரெப்ளிகேட் தப்லா. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்கு. கீபோர்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, இட் ஆடட் ஒன் மோர் வே ஆஃப் பிளேயிங் இட் ஆடட் ஜஸ்ட் ஒன் மோர் ஹியூமன் எக்ஸ்பிரஷன். தப்லா வாசிக்க தெரியாதவங்களுக்கு தப்லா வாசிக்க வச்சதுங்கிறது தவிர தப்லிஸ்ட்டை அது வந்து இது பண்ணலை.
ஸோ தெர் ஆர் டூ வேஸ். ஒரு டெக்னாலஜி புதுசு வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இப்போ மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆர்டிக்கல் வந்து யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு, அது ஜென்யூன். வேற கீபோர்டு வந்தபோது இவங்களுக்கு என்ஹான்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா கீபோர்ட் பிளேயர்ஸே கம்போசர்ஸாக மாதிரி இந்த மியூசிஷியன்ஸ் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னன்னா இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஏஐ வந்ததுன்னா ஒன்று, இட் கேன் டேக் அவே சம் ஜாப்ஸ், பட் இட் வில் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ். ஏஐ வச்சு பண்றவங்க, இப்போ நான் வந்து என்னோட ஒரு ஆர்வ கோளாறுல நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதே என்னோட 1000 மடங்கு பெட்டரா பண்ற கிரியேட்டர்ஸ் வருவாங்க. they will do இப்போ நான் மியூசிக், ஐ எம் a musician, I'm not a video maker, பட் நான் வந்து என்னோட பேஷன்ல நான் அந்த வீடியோ பண்ணேன். பட் dedicated video makers will become a profession who use digital art as a medium, who will use AI, who will use a lot of technologies. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃபிலிமில் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஷார்ட் இருக்கு, ஆக்டர் ரியல் ஃபிலிம் ஒரு ஷார்ட் இருக்கு, ஆனால் அங்கே ஒரு டேக் வந்து செட் ஆகலை, ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அங்கே மாற்றணும்னா அந்த இடத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் ஏஐ டு அந்த இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் எடுத்துட்டு இதுக்கு நடுவில் அந்த ஒரு 3 செகண்டுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, அது மட்டும் வேற மாதிரி எடுக்கணும்னா யூ கேன் ஆக்சுவலி ரீக்ரியேட். அதே கேரக்டர்ஸ் இருக்கும், அதே ஃபேஸ் வச்சு அந்த 3 செகண்டுக்கு யூ கேன் ஃபில் அப். ஸோ யூ கேன் டூ மல்டிபிள் டேக்ஸ். திரும்ப திரும்ப அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணும் until you like it. You can use that footage. இப்படி கூட AI யூஸ் பண்ணும். இது பண்றதுக்கு ஒரு புது ப்ரொஃபஷன் கிரியேட் ஆகும். You know what I'm saying? Maybe AI could take some jobs, but என்னன்னா it creates more jobs than it takes is what I personally feel. I could be wrong, but என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து இது. டைரக்டர்ஸ், சாரி உங்களே வச்சுட்டு நான் வந்து வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் I played it with them, they really liked it. என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஏன்னா அஃப்கோர்ஸ் கிட் எல்லாம் பண்ணுவாங்க பிகாஸ் we are very close, but I know that they understand my passion for technology and generally exploring things. Coming to technology again, but going forward, I also want to introduce a new band that I'm starting, which is called Vimarsh Collective. ஸோ விமர்ஷங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விமர்சையாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் விமர்ஷ். அதனுடைய ஒரு கிராண்டியர், அதனோட ஒரு சினோனிம் தான் விமர்ஷ். ஸோ ஐ ஹோப் தட் த்ரூ திஸ் கவரேஜ் we can get a lot of awareness about using technology, awareness about this song. ஏன்னா at the end of the day நான் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கும் கொஞ்சம் மைலேஜ் வேணும். ஸோ ஸோ இந்த சாங், இந்த டெக்னாலஜி அண்ட் மை ஒர்க் அண்ட் டு ப்ரீஃபாக ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில பேருக்கு தெரியலன்னா அது ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேருக்கு நான் என்னென்ன கம்போசர்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு நிறைய பேர் யூ மைட் பி வண்டரிங், பிகாஸ் மை நேம் இஸ் நாட் அவ்வளோ ரீச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து மலையாளமில் டன் சந்திரச்சூடன் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் இருக்குது, 2012 ரிலீஸ் ஆயிடுச்சு, கர்மயோகிங்கிற படத்தில். அது வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, இது வந்து ட்ரெண்டிங் சொல்கிறத விட இட்ஸ் பிகம் டைம்லெஸ், பிகாஸ் இன்னைக்கு வரைக்கும் the song is getting played in all சிவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ், மகாசிவராத்திரியில் கூட அது ப்ளே பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு கல்ட் சாங்காக அது பை காட்ஸ் கிரேஸ் அது சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் ஐ ஆல்சோ டிட் அ ஃபிலிம் கால் பட்டி இன் மலையாளம், which had a song கடலில் கண்மஷி, which had the similar fate. It became a cult classic. அன்னைக்கு இது பெருசாக ட்ரெண்டிங் ஆச்சான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு வந்து இட் ஹஸ் பிகம் a very popular song. மேபி என்னோட ஃபியூச்சரை வந்து மேபி இட்ஸ் நாட் டு பி வெரி ட்ரெண்டிங், பட் டு கிரியேட் டைம்லெஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் மேபி மை திங்கிங் இஸ் டுவர்ட்ஸ் தட். இந்த ப்ராடக்ட் கூட ஐ திங்க் இஸ் ப்ராபப்ளி ஹெடட் ஃபார் 10 years later. மேபி பீப்புள் மைட் திங்க், ஓகே அன்னைக்கு ஒருத்தன் பண்ணியிருக்கான், இது வந்து இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு அவேர்னஸ் ஒரு 10 years 15 years ஏதோ ஒரு டைமில் இது டைம்லெஸ் ஆகி அது மூலமாக ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னா I'll be the happiest person on the planet. Thank you. Please do support the song. Thank you. மாலை நேரத்தில் மழை தூவும் வானத்தில் இரு காதல் நெஞ்சங்கள் ஒரு ஜன்ம பந்தத்தில் நெஞ்சின் லயம் நிதானடி என் நகம் நீயே
நீயடி. இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பேர் தன்னுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறேன். நவநீத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் புலியை கூட பிடிச்சிருவான், பட் புலி வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் எப்போ நினைப்பேன். ஒரு அன்பிலீவபுளான டேலண்ட் நவநீத். ஸோ இதே மேடையில் ஒரு அவனுக்கு வந்து எல்லா டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்காது. 2023 ஐ திங்க் ஜூலை நினைக்கிறேன் கரெக்டாக. இதே மேடையில் வந்து பானிபூரி வெப் சீரிஸோடைய லான்ச் நடந்துச்சு. அப்போது நவநீத் வந்து இந்த அவனோட ஐபேடில் வாசிக்க சொல்லி மேட் அ லைவ் டெமோ. எனக்கு என்னென்னா என்னோடய ஃபஸ்ட் எவர் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் வந்து நான் பண்ண பானிபூரி ஷார்ட் ஃபிளிக்ஸ்னு ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு நவநீத் தான் மியூசிக் பண்ணான். எனக்கு என்னென்னா நவநீத் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours 15 minutes கான்டென்ட், அது 8 எபிசோடு. அந்த 8 எபிசோடு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 hours அதனுடைய ரீரெக்கார்டிங் பிட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹி டிட் தட். அது எத்தனை பேரால் இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு கம்போசிங் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நவநீத் ஆன் டிமாண்ட் மியூசிக் வரும், அதுதான் வந்து நவநீத்தோட பெரிய டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இதில் பார்த்து நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு அமைச்சு இதை பாடுறா அப்படின்னு அமைச்ச போது நான் பார்த்தேன் இதுக்கு ரோஹித் சர்மா வச்சு வீடியோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆண்டா அப்படியா பரவாயில்ல. அப்புறம் என்னென்னா இந்த பொண்ணை வந்து ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற ஒரு மாபெரும் பொய் அவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இது நம்புறதுக்கு ப்ரெஸ்ல இருக்கிற எல்லாரும் குழந்தை மனசு இருந்து நீங்கள் நம்பிடுங்க அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். பட் என்னன்னா அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நம்மளும் டுவேட்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கு வந்து சத்யா பிரகாஷ் பாடின அந்த பாட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை நான் திருப்பி எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு தோணிச்சு திடீர்னு பண்ணான். சத்யா ப்ளீஸ் இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து முகமது அலி லைஃப்பில் வந்து அவருடைய சின்ன வயசு கதைகள் சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதில் என்னென்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே போயிடுமா வாழ்க்கை, இப்படியே நடந்துட்டு இருக்குமா உனக்கு லைஃபு, நாளைக்கு உலகத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற அப்படின்னோடனே எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்குவேன் அப்படின்னு முகமது அலி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் நண்பர்கிட்ட சொன்னதை நான் படிச்சிருக்கேன். முகமது அலி கடைசி வரைக்கும் ஒரு சாம்பியனாக மட்டும்தான் வந்து இந்த வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னதையும் அவர் பண்ணி காமிச்சார். ஸோ இன்னைக்கு நவநீத்தோட இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா அங்கீகாரத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை நவநீத். பட் அந்த அங்கீகாரம் சரியான டைம்லையும் சரியான வழியிலையும் அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாம ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அந்த டெக்னாலஜியில் தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்டாக தன்னை உருமாத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் நவநீத். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவநீத் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். நான் சொன்ன உடனே எனக்கு அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் என்ன வேணால் சொல்லலாம், இது வந்து டேஞ்சர் அது இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் இருக்குது. டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது, அதை நம்ம பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த விதத்தில் அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அந்த எல்லா ஷார்ட்ஸ்லையும் அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி இருக்க கொண்டு வந்ததுலாம் ஆக்சுவலி இட்ஸ் a குட் அச்சீவ்மெண்ட். அது ஐ myself am very curious. இது எப்படின்னா இங்கே இருக்கிறதுலே so many of you will be ரைட்டர்ஸ், so many of you will be aspiring directors, உங்களுக்கும் கதை பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா. அப்படி எல்லாருக்குமே இட் கிவ்ஸ் அ டூல். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வெறும் கதையை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 4 சீனை நம்ம நினச்ச ஐடியாவில் ஏஐயில் ரெண்டர் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் காட்டும்போது அவங்களுக்கு நம்ம மைண்டில் என்ன தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லையா, கிரியேட்டிவிட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது, எல்லாருக்குமே ஒன்று நினச்சதை க்ரியேட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட முடிகிற ஒரு வாய்ப்பு அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அஸ்பைரிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி கொஞ்சமாக கற்றுக்கிட்டு என்னோட ஐடியாஸ்க்கு நான் அட்லீஸ்ட் 4 ஒரு ஸ்டோரி போர்டு ஒரு 4 ஷார்ட்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியுமாங்கிறத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹோப், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் Navneet வந்து I just want to finish with saying Navneet is a person deserves a lot of success. Okay. நானுமே கொஞ்சம் ஐ எம் அ வெரி ரிசர்வ் கைண்ட் ஆஃப் பர்சன், ரொம்ப பேச மாட்டேன்,
இன்ஃபேக்ட் நிறைய பேர் கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன். அது வந்து ஏன்னா நான் சில டைம் நான் பாட்டுக்கு என் மூடில் நான் ஃபோன் கூட பார்க்காம அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கொஞ்சம். நவநீத்தும் வந்து இஸ் அ வெரி சைலண்ட் டைப். நாங்கள் 2 பேருமே ரொம்ப நர்டி டைப். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக சும்மா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஃபிசிக்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பேசுறது அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எல்லாமே பேசுவோம். இன்ஃபேக்ட் எனக்கு அவனுக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்குங்கிறது வந்து முன்னாலேருந்தே தெரியும். ஸோ நவநீத் அவரை பற்றியே ரொம்ப பேசிக்க மாட்டார். இன்னைக்கு மேடல் இவ்வளோ பேசினது ஐ திங்க் ஒய்ஃப் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஃபினட்டாக சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அக்ஷயா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஸ்டேஜில் இவ்வளோ பேசினார். இல்லைன்னா இது பேசுகிற டைப் கிடையாது. பட் ஹி டிசர்வ் ஸோ மச் மோர். அதில் ஒரு அழகான சொன்னார், நான் பண்ண ஒர்க் எல்லாமே டைம்லெஸ்ஸாக இருக்கு. அது முக்கியம் இல்லை, உனக்கு நீ டைம்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கணும் தட் என்ன கேட்டாலும் மச்சான் டைம் இல்லைடா, நெக்ஸ்ட் நானே உன்னை கூப்பிட்டாலும் எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னு அந்த அளவுக்கு டைம்லெஸ்ஸாக நீ இருக்கணும். ரைட்? அந்த அளவுக்கு யூ நீட் ஒர்க், யூ நீட் பீப்புள் டு use your talents and create lots of beautiful works of art. So my prayers and நீங்கள் எல்லாரும் நவநீத் ஓட ஒர்க்கை செக் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து நவநீத்தை பயங்கரமாக உடனே என்கரேஜ் பண்ணுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். அவரோட 4 ஒர்க்கை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். You will become fans of Navneet. Okay? So அதுக்கு மேலே his work will do the talking. Anyways, இங்கே வந்ததுக்கு இந்த மேடைக்கு என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Wish you all the best. God bless you. Thank you so much.